முன்பு நின்று அருகில் நீங்கி, முன்பு நின்று அரிதில் நீங்கி மொய் வரை இழிந்து நாணன் பின்பு வந்து அணைய முன்னை பிற துறை வேட்கை நீங்கி அன்பு கொண்டு உய்ப்பச் செல்லும் அவர் திருமுகலி ஆற்றின் பொன் புனை கரையில் ஏறி புதுமலர் காவில் புக்கார். இப்போ போகும்போது எப்படி போனாங்கன்னு ஒரு காட்சி பார்த்தோம். இவர் பின்னாடி இருந்தார், திண்ணனாருக்கு முன்னாடி காடன் இருந்தான். நாணன் தான் முன்னாடி கூட்டிகிட்டு போகிறான். எனவே நாணன் இவர் பின்னாடி, இவருடைய அன்பு நாணனுக்கு முன்னாடி இருந்துச்சு. அப்போ கூட்டிகிட்டு போகும்போது நாணன் தான் கூட்டிகிட்டு போனான். மலை மேலே ஏறும்போது இறங்கி வரும்போது அவன் வந்தானா இருக்குனானா போனான்னு தெரியாது. ஏன், இவர் அறிவுக்குள்ளே ஒரே ஒருத்தர் தான் இருந்தார், அவர் தான் இறைவர். குடுமித்தேவர் மட்டும்தான் இருந்தார். இப்போ அவரை பற்றியே நினைத்ததுனால மலையை விட்டு வேகமாக இறங்கினார். அவனும் வேகமாக தான் இறங்கியிருப்பான், ஆனால் இவர் வேகத்துக்கு அவனால் ஈடு கொடுக்க முடியல. ஏன், இவர் அன்பு வயப்பட்டு ஓடுகிறார், அவன் கடமையின் காரணமாக ஓடி வருகிறான். ரெண்டுக்குள்ள வேறுபாடு அதுதான். அது சொல்லார் பாருங்க, முன்பு நின்று அரிதில் நீங்கி, ரொம்ப சிரமப்பட்டு ஒருவாறு போயிட்டு வரேன்னு ஒருவாறு புரட்டு வந்துட்டார். அரிதில் நீங்கி மொய் வரை இழிந்து, அப்படியே வண்டுகள் மொய்க்கக்கூடிய மலர் நிறைந்திருக்கக்கூடிய மலைப்பகுதியை விட்டு அப்படியே கீழே இறங்கி நாணன் பின்பு வந்து அணைய, இவருக்கு பின்னாடி தான் அவன் ஓடி வரான். தலைவரே தலைவரே நில்லுங்க, வந்துட்டேன், தலைவரே நில்லுங்க வரேன் அப்படின்னு அவன் பின்னாடி சத்தம் போட்டே வந்தான். அவருக்கு காதில் எதுவுமே உழுகலை. அவர் வாட்டுக்கு இறங்கி ஓடி வர்றார். அப்படி வரும் பொழுது முன்னை இவங்க ரெண்டு பேரும் வந்து போது ஒரு இடத்துல ஒரு நிழல் இருந்துச்சு, பன்றியை போட்டிருந்தாங்க. ஒருத்தனை கூப்பிட்டு நீ பக்குவப்படுத்தி வைன்னு சொன்னார் பாருங்க, அந்த இடத்துக்கு வர்றார். பின்னை முன்னை பிறதுரை வேட்கை நீங்கி அன்பு கொண்டு உய்ப்ப, இவரை செலுத்துவது எதுன்னு கேட்டால் அன்பு செலுத்துது திண்ணனாரை. அன்பு கொண்டு உய்ப்ப செல்லும் அவர், அப்படி கீழே இறங்கி வந்தவர் பொன்முகலி ஆற்றை கடந்தார். அந்த நல்ல மலர்கள் பூத்து குலுங்கி கொண்டிருக்கிற மரச்சோலை இருக்கக்கூடிய அப்படியே அந்த பாங்கர் அந்த பக்கத்தில் வந்துட்டார். பொன் புனை கரையில் ஏறி புது மலர் காவில் புக்கார், மலர்ச்சோலைக்குள்ளே வந்தாச்சு. ஏன், அங்கே தான் காடன் காத்திருக்கிறான். எது, இவர் சொன்ன மாதிரி அந்த பன்றியை பக்குவப்படுத்தணும், அதுக்காக அவன் சுட்டு வச்சிருக்கிறான். சொல்லார்